Hello friends, welcome to English Pesa Aasaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு 20 sentences. இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ பார்த்திருக்கோம். சோ அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம என்னென்ன sentences வந்து நம்ம பேசுறோமோ, தமிழ்ல என்னென்ன பேசுறோமோ, அதே இத வந்து இங்கிலீஷ்ல வந்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ இதே மாதிரி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே फ्रेंड्स, அந்த 20 sentences என்னன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படினு சொல்லணும். எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கறதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? நான் வந்து தமிழ்ல சொல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படினா இங்கிலீஷ்லயே வந்து நீங்க பேசிட்டே அப்படி பேசி பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. I have a doubt. I have a doubt. எனக்கு ஒரு சந்தேகம். ஓகே? அடுத்ததா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் நீ ஏன் கோவமா இருக்க அப்படி நம்ம கேட்போமா? பொதுவா வந்து யாராவது கோவமா இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். நீ ஏன் கோவமா இருக்க அப்படி நம்ம கேட்போம். நீ ஏன் கோவமாக இருக்கிறாய்? அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? Why are you angry? Why are you angry? நீ ஏன் கோவமா இருக்க? அடுத்ததா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் இது எனக்கா அப்படினு கேட்கணும். ஓகே? இது எனக்கா ஏதாவது ஒரு வச்சிருக்காங்க கேக் இருக்கு இல்ல சாப்பிடுற ஐட்டம் இருக்கு இல்ல ஏதாவது திங்ஸ் இருக்கு இது எனக்கா அப்படினு கேட்கணும். புதுசா ஒரு Dress வாங்கி இருக்காங்க. நம்ம என்ன கேட்போம் வீட்ல இது எனக்கா அப்படினு கேட்போம். இது எனக்கா அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? Is this for me? Is this for me? இது எனக்கா. For me அப்படினா எனக்கு ஐ மீன் எனக்காக அப்படினு அர்த்தம். எனக்காகவா அப்படினு கேக்குறதுக்கு is this for me? எனக்காகவா இது எனக்கா. அடுத்ததா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் அவன் இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கான். அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அப்படி நம்ம சொல்லணும். ஓகேவா? அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? He is still sleeping. He is still sleeping. Still அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னும். அவன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படினா he is still sleeping. ஓகே? sleeping அப்படினா தூங்கிட்டு இருக்கிறது. அடுத்ததா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் நான் குழப்பமாக இருந்தேன் அப்படினு சொல்லணும். ஓகேவா? நான் ரொம்ப குழப்பமா இருந்தேன் இல்ல நான் குழப்பமா இருந்தேன் அப்படி நம்ம சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? எங்கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. I was confused. I was confused. நான் குழப்பமாக இருந்தேன். ஈஸியா இருக்கா? ஓகே फ्रेंड्स, அடுத்ததா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் இது மிகவும் விலை உயர்ந்தது அப்படினு சொல்லணும். இது ரொம்ப விலை ஜாஸ்தி அப்படினு சொல்லுவோம். Dress எடுக்க போயிருக்கோம். ஓகேவா? ஏதாவது ஒரு Dress எடுக்கறோம்னு வெச்சுக்கோங்க. சாரியே எடுக்கறீங்கன்னு வெச்சுக்கோங்க. அது வந்து நிறைய ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறது எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? இது மிகவும் விலை உயர்ந்தது. It is too expensive. It is too expensive. இது மிகவும் விலை உயர்ந்தது. Too expensive. T O O அப்படி சேர்க்கறோம் பாத்தீங்களா? Too expensive அப்படினா மிகவும் விலை உயர்ந்தது அப்படினு அர்த்தம். ஓகே? இதெல்லாம் கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசணும். பேசும்போது it is too expensive அப்படினு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் என்ன சொல்றது எக்ஸ்பிரஸ் பண்ணி நீங்க வந்து பேசணும். அடுத்து நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீ உன்னோட எக்ஸாம் வந்து எப்படி எழுதுன அப்படினு கேட்போம். நீ உன்னோட பரீட்சை எப்படி எழுதுன அப்படினு கேட்போமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? How did you write your exam? How did you write your exam? நீ உன்னுடைய தேர்வை எப்படி எழுதினாய்? ஓகே? ஓகே फ्रेंड्स, அடுத்து நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா என்ன வேணும்னு சொல்லு அப்படினு சொல்லுவோமா? என்ன வேணும்னு சொல்லு அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Tell me what you want. Tell me what you want. Tell meனா என்கிட்ட சொல்லு. What you want அப்படினா உனக்கு என்ன வேணும்னு. Tell me what you want. உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லு. ஓகே? அடுத்து நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படினு கேட்போமா? இங்க என்ன நடக்குனே தெரியல. என்ன நடக்குது அப்படி நம்ம கேட்கணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Any idea? What's going on? What's going on? என்ன நடக்குது? ஓகே? அடுத்து நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அவனை பத்தி தெரியும் அப்படினு சொல்லணும். அவனை பத்தி எனக்கு தெரியும் அப்படி நீங்க சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? I know about him. I know about him. அவனை பத்தி எனக்கு தெரியும். ஓகே? இது நீங்க வந்து அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படினு சொல்லணும். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? I know about him very well. I know about him very well. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே? அடுத்ததா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா
நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லணும். ஓகே, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? மே ஐ நோ, மே ஐ நோ, நான் தெரிஞ்சுக்கலாமா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், தயவு செஞ்சு உள்ளே வாங்க. ஓகே, யாராவது வெளில நின்றுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அவங்களை உள்ளே கூப்பிடணும், தயவு செஞ்சு உள்ளே வா அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? தயவு செஞ்சு உள்ளே வாங்க. ப்ளீஸ் கமின், ப்ளீஸ் கமின். ப்ளீஸ் அப்படின்னா தயவு செய்து, கமின் அப்படின்னா உள்ளே வாருங்கள். ப்ளீஸ் கமின், தயவு செஞ்சு உள்ளே வாங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்புறம் ஃபோனில் பேசிகிட்டோமா, அப்புறம் சொல்லுங்கள் வேறு என்ன அப்படிமோ, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்கள் ட்ரை பண்ணுங்க கூட சேர்ந்து. நத்திங் டு சே, நத்திங் டு சே, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தன்னம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஓகே, அவனுக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he has confidence, he has confidence, அவனுக்கு தன்னம்பிக்கை இருக்குது. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனமாக செய். ஒரு விஷயத்தை பண்ணுறப்போ கவனமாக செய்யுங்கன்னு சொல்லுவோமா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? do it carefully, do it carefully, கவனமாக செய். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மனசு உறுத்தலாக இருக்குது, எனக்கு மனசு உறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ ஃபீல் கில்ட்டி, ஐ ஃபீல் கில்ட்டி, மனசு உறுத்தலாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். நான் கண்டுக்க மாட்டேன், அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ won't care, ஐ won't care, நான் கண்டுக்க மாட்டேன். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உறுதியாக தெரியும் அப்படின்னு சொல்லணும். எனக்கு உறுதியாக தெரியும், அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ நோ ஃபார் ஷுர், ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும், ஃபார் ஷுர் அப்படின்னா உறுதியாக. ஐ நோ ஃபார் ஷுர், எனக்கு உறுதியாக தெரியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரத்தில் இருக்கேன். இங்கே நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானே கொஞ்சம் அவசரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா, அவசரத்தில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஆம் இன் அ ஹரி, ஐ ஆம் இன் அ ஹரி, அவசரத்தில் இருக்கேன். கடைசியாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக ஓடு அப்படின்னு சொல்லணும். வேகமாக ஓடு அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரன் ஃபாஸ்ட், ரன்னா ஓடு, ஃபாஸ்ட்னா வேகமாக, ரன் ஃபாஸ்ட், வேகமாக ஓடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த 20 சென்டென்சஸும். ஸோ எவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இந்த 20 சென்டென்சஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேசி பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி வந்து பேசுகிறதான். வேகமாக ஓடு, அவசரத்தில் இருக்கேன், அப்புறம் வந்து கண்டுக்காமல் என்ன சொல்கிறேன், நான் கண்டுக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி தமிழில் சொல்கிறதா இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம கற்றுட்டு இருக்கோம் இன்றைக்கி. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை வந்து மற்றவங்ககிட்ட நீங்கள் பேசி பார்க்கும்போது அங்கே அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அங்கே வந்து இங்கிலீஷில் வந்து பேசி பாருங்கள். தமிழை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் பேசி பாருங்கள். இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை வந்து நடைமுறைப்படுத்தணும், வழக்கப்படுத்துங்க. அந்த வந்து தமிழில் சொல்கிற மாதிரியே இங்கிலீஷில் வந்து ஒரு 10-15 தடவை இந்த சென்டென்ஸை வந்து அந்த இடத்துல பயன்படுத்தினா தான், எந்த இடத்துல பயன்படுத்தினமோ அந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தினா தான் இது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, யூ வில் ஃபீல் என்ன சொல்கிறது, ஈஸி. ஓகே.